நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பது உலக புகழ் பெற்ற பாரசீக கவிஞர் ரூமி அவர்களின் புகழ்பெற்ற பொன்மொழியாகும். உங்கள் மனம் எதை ஆழமாக விரும்புகிறதோ அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. நீங்கள் ஒரு இலக்கை அல்லது தேடலை நோக்கி நகரும்போது அந்த இலக்கும் உங்களை நோக்கி நகரத் தொடங்குகிறது. உள்நோக்கிய தேடல். ரூமியின் தத்துவப்படி நீங்கள் வெளியில் தேடும் அமைதி, அன்பு அல்லது வெற்றி உண்மையில் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் உங்களை உணரும்போது நீங்கள் தேடுவது உங்களை வந்தடையும். சரியான எண்ணம். நீங்கள் நல்ல விஷயங்களை தேடினால் அவை உங்களை தேடி வரும். அதேபோல் எதிர்மறை எண்ணங்களில் இருந்தால் அது போன்ற சூழ்நிலைகளே உங்களைச் சூழும். இன்று பல மேடை பேச்சாளர்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிபுணர்கள், உதாரணத்திற்கு டாக்டர் பர்வின் சுல்தானா, இந்த வரிகளை ஊக்கமளிக்கும் உரைகளில் அடிக்கடி பயன்படுத்துகின்றனர். இது ஒரு மனிதன் தன் இலட்சியத்தை கைவிடாமல் முயற்சியை தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்ற தத்துவத்தை விளக்கும் ஒரு குட்டி கதை இதோ. தொலைந்த சாவி. ஒரு சென் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் தன் வீட்டின் வாசலில் உள்ள தெருவிளக்கின் அடியில் எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தார். அவ்வழியே வந்த ஒரு இளைஞன், ஐயா, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர், தம்பி, என் வீட்டின் சாவியை தொலைத்துவிட்டேன், அதைத்தான் தேடுகிறேன் என்றார். இளைஞனும் அவருடன் சேர்ந்து தேடத் தொடங்கினான். வெகுநேரம் தேடியும் சாவி கிடைக்கவில்லை. இளைஞன் கேட்டான், ஐயா, சரியாக எங்கே தொலைத்தீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா? முதியவர் சாதாரணமாகச் சொன்னார், வீட்டிற்குள் தான் தொலைந்தது. இளைஞன் அதிர்ச்சியுடன், பிறகு ஏன் இங்கே தெருவிளக்கின் அடியில் தேடுகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு முதியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், வீட்டிற்குள் இருட்டாக இருக்கிறது, ஆனால் இங்கே வெளிச்சம் இருக்கிறது. அதான் இங்கே தேடுகிறேன். கதையின் நீதி. நாம் தேடும் அமைதி, மகிழ்ச்சி அல்லது வெற்றி உண்மையில் நமக்குள்ளேயே வீட்டிற்குள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை வெளியில் உள்ள பிரகாசமான உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். ரூமி கூறுவது போல, நீங்கள் எதை உண்மையாக தேடுகிறீர்களோ அது ஏற்கனவே உங்களிடம் வருவதற்கு தயாராக இருக்கிறது. உங்கள் தேடலை சரியான திசையில் திருப்பினால் நீங்கள் தேடுவது உங்களை வந்து சேரும்.